ஆடி அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். லிங்கேஷ், கூடுதல் விவரங்கள். கற்பகம் ராமநாதபுரம் ராமநாதசாமி கோவில் அக்னி தீர்த்த கடற்கரையில ஆடி அமாவாசை தினத்தையொட்டி தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவில் காசிக்கு நிகரான உலக புகழ் பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலங்களாகவும் தீர்த்தம் மூர்த்தி ஸ்தலம் என முப்பெருமைகளையும் கொண்டது. இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் லட்சக்கணக்கிலும் பக்தர்கள் வருகை தர்றாங்க. குறிப்பாக ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய நாட்கள்ல அதிக அளவுல பக்தர்கள் முதலில் தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணத்தை அக்னி தீர்த்த கடற்கரையில் கொடுத்துவிட்டு பின்பு தீர்த்தத்தில் நீராடுவாங்க. அமாவாசை நாட்கள்ல தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து திதி கொடுத்தால் மோட்சம் கிடைக்கும் என்ற ஐதீகம் உள்ளது. இந்த நிலையில் இன்று ஆடி அமாவாசை தினத்தையொட்டி பல்வேறு மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிவிட்டு தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து திதி கொடுத்து வர்றாங்க. கோவிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடிவிட்டு ராமநாதசாமி மற்றும் அம்பாளை தரிசனம் பெற்று செல்றாங்க. லட்சக்கணக்கான பக்தர்களின் வருகையால ராமேஸ்வரத்துல கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது போன்ற சமயங்களில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி எந்த ஒரு குற்றச்செயலும் நடக்காமல் இருப்பதற்காக சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.